ஹலோ வணக்கம். ஹலோ மேடம், வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. மோகன் மேடம். மோகன், ரொம்ப உற்சாகமா பேசுறீங்க மோகன். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் எனக்கு உற்சாகம் தொத்திக்குச்சு. சொல்லுங்க மோகன், எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்பேடு மேடம். கோயம்பேடுல இருந்து பேசுறீங்களா? சென்னை? மேடம், சென்னை மேடம். சென்னை கோயம்பேடுல இருந்து பேசுறீங்க. ஓகே. எப்படி இந்த மார்க்கெட்லாம் போய் எல்லாம் காய்கறி வாங்குற வழக்கம் எல்லாம் இருக்கா, இல்ல காய்கறி மார்க்கெட்டே வச்சிருக்கீங்களா? இல்ல, காய்கறில வாங்குவோம், மார்க்கெட்ல போய் வாங்கணும். ஓகே, மார்க்கெட்டுக்கு போய் வாங்குற ஆளு. அப்ப மார்க்கெட் வச்சிருக்கிற ஆளு கிடையாது. இல்ல. ஓகே ஓகேங்க. சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. மேடம், டாக்டர் சொன்னா சொல்லலாம் மேடம். தாராளமா சொல்லலாம். அதுக்கே இவ்வளவு வெக்கமா படுறீங்க? அதனால வெக்கம் வருதா? உங்க வெக்கம் பார்த்து எனக்கு ஷையா வருது. போங்க மேடம். எனக்கு ஒரு 1 இயர்ஸ்ல மேரேஜ் வச்சிருக்காங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். பொண்ணு பார்த்தாச்சா? இல்ல மேடம், இனிமேல் தான் பாக்குறேன். பொண்ணு தான் பாக்குறீங்க? அது இனிமேல் தான் பாக்கணும் மேடம். இனிமேல் தான் பாக்குறீங்க. சரிங்க மேடம், சின்ன டவுட் மேடம். தாராளமா கேட்கலாங்க. டாக்டர் இருக்காரு, கேட்டுட்டு இருக்காரு. சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க. சரி, எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த டெம்பர் ஆகல சார். சரி. அது டெம்பரை ஃபுல் லைட்டா பெண்ட் ஆகுது சார். நடுவுல பெண்ட் ஆகுது சார். அந்த இதே பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கு சார். என்ன சார் பண்ணலாம்? ஆரம்பத்துல இருந்து எப்படிதான் இருக்கா? ஆமா சார், ஆரம்பத்துல இருந்து எனக்கு வேற தெரிஞ்சப்பதான் சார் அதை பார்க்கவே ஆரம்பிச்சேன். அது கொஞ்சம் அதனால பாதிப்பு கிடையாது. ஒரு சிலருக்கு வேற யாருக்காவது இது மாதிரி இருக்கும். ஆனா அதனால பாதிப்பு கிடையாது, பயப்பட வேண்டாம். ஆமா, தேவைன்னா நான் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்னா சொல்றேன். ஆலிவ் ஆயில இது பண்ணி, அதாவது தளர்வு இருந்ததுன்னா அதை சரி பண்றதுக்காக ஆலிவ் ஆயில மசாஜ் பண்ணிட்டு வாங்க. ஆனா அந்த மூட்ல வேற தவறான பழக்கத்துக்கு போயிட வேண்டாம். புரியுதுங்களா? ஆமா, குறிக்கோள் சொல்லுங்க. மெடிக்கல்ல எல்லாம் இருக்கும். ஆலிவ் ஆயில் மெடிக்கல்ல இருக்கும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆலிவ் ஆயில்னு கேட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அண்ட் இவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் பேசிட்டேன். ரொம்ப டயர்டா இருக்கேன். அதனால ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு ஒரு டீக்கு சாப்பிட்டு வந்துடுறேன். ஸோ ஸ்டேட் ஹியர். இது ஐடிவி வழங்கும் வெல்கம் பேக். அப்பா, நல்ல ஒரு சுட சுட ஒரு டீ சாப்பிட்டாச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா அதே மூடோட நம்ம உற்சாகத்தோட நிகழ்ச்சியை துவங்கலாம் மறுபடியும். இது ஐடிவி வழங்கும் அந்த ரங்கம் லைவ். சரி, நமக்கு அடுத்த நம்ம யார்கிட்ட பேச போறோங்கிறத பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ. ஹாய். ஹலோ. ஹலோ வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் பேர் தீபக் மேடம். சொல்லுங்க தீபக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க தீபக்? எண்ணூர். எண்ணூர்ல இருந்து பேசுறீங்க? சென்னை? ஆமாங்க மேடம். சொல்லுங்க சொல்லுங்க. நல்ல கடல் காத்து சூப்பரா இருக்கும்ல? அதான் மேடம் பிரச்சனை. அதுதான் பிரச்சனையா? ஏங்க எப்பவுமே ஜிலு ஜிலு நல்லா தானங்க இருக்கும். அதுலதான் மேடம் இப்போ கடல் காத்து பட்டா கூட ஆகலையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க மேடம். மேடம் இல்ல இல்ல, அந்த கடல் காத்து பட்டா பீச் பக்கம் ஒதுங்கிக்கிறீங்களோ அப்படின்னா? ஆமா மேடம். ஐயோ, ஏதோ குத்து மதிப்பா சொன்னது உண்மையா போச்சே. சரி சொல்லுங்க மேடம். பிரச்சனையா என்ன பிரச்சனை தெளிவா சொல்லுங்க எங்களுக்கு. நான் ஏதோ ஏதோ குத்தி மதிப்பா சொல்றேன், நீங்களும் ஆமா ஆமாண்ணா. அதாவது எப்போ பார்த்தாலும் உடல் உறவு செஞ்சுட்டே இருக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கு மேடம். ஓகேங்க, பிரச்சனையா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. எப்பவுமே உடல் உறவு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்பவுமே உங்களுக்குள்ள உணர்ச்சி தூண்டிக்கிட்டே இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ண முடியல மேடம். அது ஓகே. உடனே அந்த எண்ணம் வந்துடுனா விரைப்புத்தன்மை ஆரம்பிச்சிருதா? ஆமாங்க மேடம். ஓகே. என்ன வயசாகுது உங்களுக்கு? 27. 27. திருமணம் ஆகியாச்சா? 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகியும் உங்களுக்கு ஸ்டில் நீங்க ஒரு 22 வயசு பையன் அந்த மாதிரி ஒரு எங்க இருக்கீங்க? ஆமாங்க மேடம். நல்ல விஷயம் தானேங்க. இதுல என்ன இருக்கு? அது நல்ல விஷயம் தான் மேடம். இப்போ பாத்தீங்கன்னா வைஃப் ஊர்ல இல்ல. ஓகே ஓகே. அதனால நம்ம மத்தவங்க கிட்ட இதுவாயிட வேண்டியதா இருக்கு. அது இல்லைன்னா வீட்டுல தனியா இருக்கிறோம், அது தப்பு கிப்பு பண்ண தோணுது. நம்ம எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே ஓகேங்க.
அதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டாலும் மறுநாள் காலையில எந்திரிச்சா ரொம்ப டயர்டா இருக்கு, வேலைக்கு போக முடியல, இந்த மாதிரிலாம் இருக்கு மேடம். ஓகே, வைஃப் ஊர்ல இல்லைன்னா வந்து எத்தனை எத்தனை நாளா வந்து இல்ல எத்தனை மாதங்களா ஊர்ல இல்ல? 5 மாசமா. 5 மாசமா ஊர்ல இல்ல. குழந்தை இதுக்காக போயிருக்காங்களோ? ஆமாங்க ஆமா. ஓகே ஓகே, கங்க்ராட்ஸ்ங்க. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு அப்பாவானதுக்கு. குழந்தை பிறந்தாச்சு மேடம், பையன் பிறந்திருக்கான். ஓகே ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, டாக்டர் கிட்ட வந்து இதுக்கு நான் தீர்வு கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். இது மாதிரி உள்ளவங்களை நினைச்சு நான் உண்மையிலே பாராட்டுறேன். ம் அதாவது இந்த சூழ்நிலையில அவர் கட்டுக்கோப்பா இருந்தாகணும். பட் இருந்தாலும் ட்ரபிள் பண்ணுது. அது வந்து அவருடைய ஏஜ். ம் இந்த வயசுல அந்த தொல்லை இல்லைன்னா தான் வருத்தப்படணும். வருத்தப்படணும். அதே சமயத்துல இவர் மன ரீதியா ம் கொஞ்சம் கண்ட்ரோல் கட்டுக்கோப்பா பண்ணிக்கணும். இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, சப்போஸ் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில ம் அந்த மாஸ்டர் பேஷன் செஞ்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அது தப்பு கிடையாது. இப்படி பண்ணாலும் வந்து உடம்பு வலிக்குது அப்படின்லாம் சொல்றாரு. அது இல்லை, அது வந்து அடிக்கடி வேண்டான்றது தான் என்னுடைய இது. மாஸ்டர் பேஷன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் உணவுகளில் ம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டாருன்னா, கீரைகள் கீரையெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா 2 விஷயம் இருக்கு கீரையில. பாடியினுடைய டெம்பரேச்சரை நார்மல் பண்றதும் இருக்கு. அதே சமயத்துல மைண்ட் வச்சாதான் அது ஒர்க் ஆகும். ஓகே, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணோம்னா சாதாரணமா ஆரோக்கியமா பாதுகாத்துக்கு உங்களுடைய கவனத்தை வந்து கொஞ்சம் வேற மாதிரி திசை திருப்பி பாருங்க. அது சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? அட் தி சேம் டைம் டாக்டர் சொன்ன விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்க. எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம்ங்க. ஆமா வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன சொன்னீங்க? அசோக். அசோக், எங்க இருந்து பேசுறீங்க? ஸ்ரீபெரும்புத்தூர், சென்னை. சரி சரிங்க, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா நீங்க? ரொம்ப நலமா இருக்கேன் அசோக். சொல்லுங்க அசோக். ஆமா, எனக்கு மாஸ்டர் பேஷன் பழக்கம் இருந்தது. ஓகேங்க, உங்களுடைய வயசு என்ன ஆகுதுங்க? 25 ஆகுது. ஓகே, மாஸ்டர் பேஷன் பழக்கம் வந்து எத்தனை வருஷமா இல்ல எத்தனை மாதங்களா இருக்குங்க? இல்ல 7 years இருந்துச்சு, இப்ப விட்டுட்டேன். ஓகே, அதனால திருப்பி வேஸ்ட் ஆகுறதா திரும்பி வரணும். அதுக்காக தான் ஏதாச்சும் இருக்காது கால் பண்ணேன். இல்ல இல்ல, நீங்க கேக்குற கேள்வி சுத்தமா புரியல எங்களுக்கு. கொஞ்சம் தெளிவா கேளுங்க. 7 years மாஸ்டர் பேஷன் பழக்கம் இருந்தது. ஓகேங்க. வேஸ்ட் ஆன விந்து எல்லாம் இருக்குங்களா, அதனால மறுபடியும் வந்து விந்து சேர்றதுக்காக ஏதாச்சும் இருக்கு? ஓகே ஓகே, இவ்வளவு காலமா வந்து மாஸ்டர் பேஷன் பண்ணியாச்சு, இப்ப வந்து விட்டுருக்காரு மாஸ்டர் பேஷன். அதுக்காக நிச்சயமா பாராட்டுறேன். ஆனா வந்து அது அந்த இழந்த சக்தியெல்லாம் மீண்டும் மீட்கிறதுக்கு ஏதாவது நல்ல உணவுகள் இருந்தா சொல்றாரு. குறிப்பா உணவு முறைகள் எடுத்துக்கிறது எல்லாமே மருந்துன்றதுல அவர் ஈஸியா கிடைக்கக்கூடிய மருந்தா நம்ம சொல்லிடுவோம். நாட்டு மருந்து கடையில குறிப்பா இது ரொம்ப மேரேஜ் ஆகுறவங்களுக்கு இது ஒரு சீக்கிரத்துல மேரேஜ் ஆக போகுதுன்னா இது கொஞ்சம் துரிதமா இதாகும். இதுக்கு நிலப்பன கிழங்கு, பூமி சக்கர கிழங்கு, பூனைக்காளி விதை, இந்த 3ஐயும் கரெக்ட் பண்ணி அரைச்சி பால்ல ரெகுலரா ஈவனா எடுத்துக்கிட்டு பால்ல கரைச்சு வெறும் வயிற்றுல காலையில சாப்பிட்டுருங்க. ஓகே, எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. சிவாபுரம், தஞ்சாவூர். சிவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஏய் சிவா, என்ன தெரியுதா? தெரியுது, பார்த்துட்டு தானே இருக்கேன். நினைச்சேன், இப்படிதான் எதிர்பார்த்தேன். சரி சரி, ஓகே சிவா, சொல்லுங்க. எனக்கு ஒய்ஃப் கூட இந்த மாதிரி உடல் வச்சபாடு டக்குன்னு ஒரு தலைவலி வருது. செஞ்சு முடிச்சோன்னே அது என்னன்னு ஒரு பயங்கரமா அதை கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொன்னீங்க? ஒய்ஃப் கூட உடல் வச்சுக்கிட்டு இருக்கோம்ல. ஆமா, அது முடிஞ்சு டக்குன்னு அந்த செகண்டே எனக்கு ஒரு சைடு தலைவலி வருது. ஒத்த தலைவலி மாதிரி வருதா? தலைவலி பயங்கரமா வருது. அப்படியே டென்ஷனா அப்படியே அந்த ஃபீலிங்கே மறந்துடுற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஓகேங்க, டாக்டர் கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுங்க? 40 நெருங்கிடுச்சு. 40 நெருங்கியாச்சு. அண்ட் வந்து உங்களுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 10 வருடங்கள் ஆயிடுச்சு. எத்தனை ஆண்டுகள்ங்க? 10. சரிங்க. உங்களுக்கு வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து எத்தனை நாட்களா இல்ல எத்தனை மாதங்களா இருக்குங்க? இது நெருக்கி ஒரு 1 year அந்த மாதிரி. ஓகேங்க ஓகேங்க. உங்களுக்கு சுகர், பிபி ஏதாவது இருக்குங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே, சைனஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குங்களா? சீக்கிரம் ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி ஏதாவது உங்க உடம்புல தெரியுதுங்களா?
இல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஓகே ஆனா ஒரு ஓகே. படபடப்பு அப்படியே தலைவலி அப்படியே டக்கு டக்குன்னு பயங்கர ஒரு சைடு தலைவலிக்கும். உறுப்பு ஒரு சைடு வலிக்குது. ஆமா ஒரு சைடு தலைவலி. ஓகே ஓகே ஓகேங்க. டாக்டர் கிட்ட கேட்கலாங்க. டாக்டர் சொல்லுங்க. அவர்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. சரி. இதுக்காக மாத்திரைகள் ஏதாவது உடல் ஒரு நேரத்துல மாத்திரைகள் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா அந்த நேரத்துக்கு உள்ளது? இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சரி, அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ம். மெயின் எனர்ஜி குறைவுனால ம். இது மாதிரி ஏற்படும். ஓகே. ஆமாம், நீங்கள் என்ன செய்றீங்க, வாரத்துக்கு ஒரு 2 முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஒன்று. ரெண்டாவது எனர்ஜிக்கு தேவையானது சுகரு ப்ரெஷர் எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்கிறோன்னா மாதுளம்பழம், பேரிச்சம்பழம், உளுந்த திராட்சை, அத்திப்பழம், இது வெங்காயம், சின்ன வெங்காயத்தை அடிக்கடி அதை பாலில் கலக்கி சாப்பிடலாம், பாலில் அவிச்சு சாப்பிடலாம், இல்லை நெய்யில் வதக்கி சாப்பிடலாம். இது ரெண்டையும் பண்ணிட்டு வாங்க, பார்த்து. ஓகே ஓகே டாக்டர். சரியாயிடும். ஓகே, எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள்கிட்ட பேர் சொல்லுங்க. என் பேர் ஐயா கண்ணு மேடம், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. ஐயா கண்ணு. ஆமாங்க மேடம். ஐயா கண்ணு, ஐயா கண்ணா? மேடம் ஐயா கடத்துக்கு பாருங்க. ஓகே ஓகே. ஐயாக்கு கண்ணுலாம் நல்லா தானே இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே, கண்ணு மாதிரி இருக்கா? மேடம் எனக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆச்சு மேடம். சரிங்க. எனக்கு வந்து ஒரு 90 பையன் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. மேடம் எனக்கு வயசு வந்து 27 ஆச்சுங்க. 27 ஆகுது. ஆமாங்க மேடம். அது மட்டும் எங்க ரகசியமா சொல்றீங்க? இல்லை மேடம், சத்தமாக இருக்கு. சரி சொல்லுங்க. வயசு ஆச்சு மேடம். 27 வயசு ஆச்சு. அப்புறம் இப்போ வந்து என் வயசு கூட வந்து நான் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு நல்ல முழு திருப்தி படுத்துருங்க. சரிங்க. ஆனா இப்போ வந்து எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆணுக்கு வந்து மெண்டை பெருசா இருக்குது மேடம். புரியல புரியல. ஆணுக்கு வந்து மெண்டை பெருசா இருக்குதுங்க மேடம். ரொம்ப பெருசாச்சு. ஓகே, அது மகிழ்ச்சி தர வேண்டிய விஷயம் தானே. எனக்கு ஏன் தெரியல, எல்லா ஆண்களும் வந்து என்னோட ஆணுறுப்பு பெருசா இருக்கு கம்ப்ளைண்டா சொல்றீங்க. அது என்னன்னு தெரியல மேடம், பயமா இருக்கு. அதெல்லாம் வந்து டாக்டர் நேத்து கூட வந்து டாக்டர் நம்ம கிட்ட ஒரு காலர் கேட்டாங்கல்ல, இவருக்கு வேணா பூசணிக்காய் சுத்தி போட சொல்லலாம். ஆமா, நேத்து ஒருத்தருக்கு வந்து எலுமிச்சப்பழம் பெருசா சுத்தி போட சொன்னா, நீங்க வேணா பூசணிக்காய் சுத்தி போட்டுக்கோங்க. சரி, எனிவேஸ் டாக்டர் சொல்லுங்க. இல்ல, இதனால எல்லாம் பாதிப்பு கிடையாது. அவங்க மனைவி ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னாதான் இவங்க பயப்படணும். அவங்களுக்கு மனைவிக்கு நார்மல் டெலிவரியா இல்ல ஆபரேஷனாங்கிறது தெரிஞ்சுக்கணும். நார்மல் டெலிவரியா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுல பொதுவா ரொம்ப ஹார்டா பண்ணக்கூடாது. அதனால அவங்க வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால இது ஒரு பிரச்சனை இல்லை, இவருக்கு பிளஸ். ஆனா அவங்களுக்கு அங்க மைனஸா இல்லாத பாத்துக்கணும். ஓகே, எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேரம் யாரும் பார்க்கலாம்ல. வணக்கம். ஹலோ மேடம். ஹாய், வணக்கம். ஹலோ மேடம், நான் திருச்சியில இருந்து சிவா பேசுறேன் மேடம். மறுபடியும் இன்னொரு சிவா. சொல்லுங்க சிவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி மேடம் இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கு சிவா. சொல்லுங்க, ஈரோடு போய் திருச்சி வந்தாச்சா? இல்ல மேடம். ஈரோடு போயும் திருச்சி வரலையா? ஏன்? ஈரோடே போகல மேடம், அப்புறம் எப்படி மேடம் திருச்சி வருது? அப்படி இல்லைங்க, ஈரோடு 2 ரோடு போய் இந்த வழியா போய் அந்த வழியா வந்தாச்சான் தான் நான் கேக்குறேன். ஏதோ போயிட்டு இருக்குது மேடம். ஓகேங்க ஓகேங்க. சரி சொல்லுங்க, உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க சிவா. மேடம் எனக்கு ஏஜ் 28 ஆகுது மேடம். சரிங்க. மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. ஓகேங்க. ஒய்ஃப் கூட பண்ணும்போது 5 மினிட்ஸ் கூட பண்ண முடியல மேடம், உடனே லீக் ஆயிடுது. ஓகே ஓகே, உடனே வந்து லீக் ஆயிடுதா? ஆமாங்க மேடம். ஓகேங்க, கேட்டுடலாம். இங்கு வந்து லீக் ஆகுற மாதிரி ஏங்க பேனா வச்சிருக்கீங்க? சரி கேட்டு வரீங்க மேடம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஸ்ப்ரே அப்ளை பண்ணோம்னா வராது, லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்ப்ரேயா? புதுசாலாம் இருக்கு. கால் வலி மூட்டு வலிக்கு தாங்க எல்லாம் ஸ்ப்ரே அடிப்பாங்க. இது என்ன ஸ்ப்ரே? இது பெப்பர் ஸ்ப்ரே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருடங்க யாராவது கொலைகாரங்க வந்தா பெப்பர் ஸ்ப்ரே. இது ஏதோ புதுசா இருக்கு இந்த ஸ்ப்ரே எல்லாம். பாத்துங்க, அந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்க கண்ட ஸ்ப்ரே எல்லாம் போட்டுறாதீங்க, அப்போ உங்களுக்கு தான் பாதிப்பு வரும். டாக்டர் கிட்ட அதுக்கு உண்டான அட்வைஸும் கேட்டுக்கலாம். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? வேற வந்து மேடம், அப்புறம் ஒய்ஃப் வந்து ஃபுல்லா திருப்தி படுத்தணும்னா வந்து அந்த இடத்துல கேட்க குச்சமா இருக்கு மேடம். பண்ண நம்ம நாட்டுல பண்றது தப்பா என்னங்கிறது
ஓகே ஓகே, வாய்ப்புணர்ச்சி பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறதுதான் உங்களுடைய. ஓகே, அதையும் வந்து டாக்டர் கிட்ட கேட்கலாம். அதே மாதிரி என் ஒய்ஃபும் என்கிட்ட பண்றதுக்கு கூச்சப்படுறாங்க, அதுவும் கரெக்டா தப்பா என்னங்கிறது. ஓகேங்க ஓகேங்க, டாக்டர் கிட்ட நிச்சயமா கேட்டுடலாங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க டாக்டர். சொல்லுங்க. இவங்களுக்கு ஒரு 2 விதமான ஆலோசனைகள். ஃபர்ஸ்ட் டைமிங் இவர் எதிர்பார்க்கறது உண்மையிலே நியாயமான ஒன்று. இதுக்கு முதல்ல டிப்ஸு சொல்லிடுறேன். கசகச மளிகை கடையில் இருக்கும், கசகசை வாங்கி பொண்ணு வரவளை வறுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஈக்குவலாக பாதாம் பருப்பையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டு உறவுக்கு 1 or 2 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பாலில் கலக்கி சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். ஒன்று. ரெண்டாவது, உறவுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நேரம் வாய்ப்புணர்ச்சி என்னென்னவெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் ஈடுபட்டு உடலுறவு வச்சுக்கும் போது அங்கே ரொம்ப டைமிங் தேவையில்லை. ஒன்று. ரெண்டாவது, 2 பேருக்குமே சந்தோஷம் கிடைக்கும். இன்னும் ஒரு டிப்ஸ், முக்கியமான டிப்ஸ் ஒன்று கொடுத்துட்றேன். நம்ம குங்குமப்பூ இருக்கு பாருங்க, குங்குமப்பூவை வெத்தலையில மடிச்சு அதை 2 பேருமே இவங்களும் பயன்படுத்திக்கலாம், அவங்களும் பயன்படுத்திக்கலாம். அது ஆரம்பத்துல உடலுறவுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தமிட்டு கொண்டு இது பண்ணும்போது டைமிங் கிடைக்கும், இன்பமும் நீடிக்கும். இது ஒரு டிப்ஸ், முக்கியமான டிப்ஸ். இது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். இது ஓகே டாக்டர், எனவே வந்து கிஸ் அடிச்சுக்கோங்கிறத டாக்டர் இப்படி மறைமுகமா சொல்றாரு. ஓகே சரி, அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். கேட்கலாம். சொல்லுங்க வசந்தமாரி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்? வசந்தமாரி மேம். என் பேர் வசந்தமதி. மதி. ஓகே, மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மதி மதி வசந்தமதி. ஓகே, வசந்தமதி மேம். எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி மேம். என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்?